வணக்கம். பொதிகையின் செய்திகளுக்காக உதயநந்தினி. தலைப்புச் செய்திகள். இந்தியா பொலிவியா இடையேயான உறவில் இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாள். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த். மக்களவைக்கு 2ஆம் கட்ட தேர்தல் நடைபெறும். 97 தொகுதிகளுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியீடு. மக்களவைத் தேர்தலில் மக்கள் அளிக்கும் வாக்கு புதிய இந்தியாவை உருவாக்கும் வாக்கு. பிரதமர் நரேந்திர மோடி. காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகள் மற்றும் ஏழைகளின் நலன் மேம்பட பாடுபடும். ராகுல் காந்தி. மக்களை பாதுகாக்க மத்தியில் வலிமையான ஆட்சி அமைய வேண்டும். எடப்பாடி பழனிசாமி. திமுக ஆட்சியில்தான் விவசாய கடன் 7000 கோடி ரூபாய் தள்ளுபடி செய்யப்பட்டது. மு.க. ஸ்டாலின். சுல்தான் அஸ்லான் ஷா கோப்பை ஹாக்கி போட்டி போலந்தை வென்றது இந்தியா. இனி விரிவான செய்திகள். அரசுமுறை பயணமாக வெளிநாடுகளுக்கு சென்றுள்ள குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இன்று பொலிவியா சென்றடைந்தார். அங்கு அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பொலிவியாவின் சாண்டா குரூஸ் விமான நிலையத்தில் அவருக்கு அந்நாட்டு அதிபர் ஈவோ மொரேல்ஸ் நேரில் வரவேற்பளித்தார். தொடர்ந்து முப்படை வீரர்களின் அணிவகுப்பையும் குடியரசுத் தலைவர் ஏற்றுக்கொண்டார். சாண்டா குரூஸ் நகரத்தின் சாவி குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்துக்கு வழங்கப்பட்டு அவர் கௌரவிக்கப்பட்டார். பின்னர் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய குடியரசுத் தலைவர் இந்தியா பொலிவியா நாடுகளின் உறவில் இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாள் என்று குறிப்பிட்டார். இந்த பயணத்தின் போது பொலிவியா அதிபருடன் உயர்மட்ட அதிகாரிகள் மற்றும் தொழிலதிபர்கள் அடங்கிய குழுவுடன் குடியரசுத் தலைவர் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். தொடர்ந்து இந்தியா பொலிவியா தொழில் கூட்டமைப்பு ஏற்பாடு செய்துள்ள கூட்டத்தில் பேசும் ராம்நாத் கோவிந்த் சாந்தா குரூஸ் பல்கலைக்கழக மாணவர்களுடனும் கலந்துரையாடல் நடத்தவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பொலிவியா நாட்டிற்கு செல்லும் முதல் இந்திய குடியரசுத் தலைவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தீவிரவாதிகளுக்கு நிதி வழங்குவதை தடுப்பது தொடர்பான தீர்மானத்தை ஐநா சபை நிறைவேற்றியுள்ளது. உலகளவில் எல்லை தாண்டிய பயங்கரவாதம், தீவிரவாதிகளின் செயல்பாடுகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவது கவலையளிப்பதாக அண்மையில் ஐநா சபை தெரிவித்திருந்தது. இந்நிலையில் தீவிரவாத அமைப்புகளுக்கும் தீவிரவாத செயல்பாடுகளுக்கும் நிதி வழங்குவதை கட்டுப்படுத்தும் வகையில் ஐநா சபையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்தை பின்பற்றாத நாடுகள் மீது ஐநா சபை பொருளாதார தடை விதிக்கும் என்றும் திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முக்கியமான காலகட்டத்தில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக ஐநா சபையின் தீவிரவாத எதிர்ப்பு குழு தலைவர் விளாடிமிர் ஓரன்கோவ் தெரிவித்துள்ளார். காஷ்மீரில் உள்ள பிரிவினைவாத தலைவர் ஷபீர் ஷா சொத்துக்களை அமலாக்கத்துறையினர் முடக்கியுள்ளனர். தீவிரவாத குழுக்களுக்கு பணப்பரிமாற்றம் செய்யும் முயற்சிகளை இந்திய புலனாய்வு அமைப்புகள் தடுக்கும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். காஷ்மீர் பள்ளத்தாக்கில் மறைந்திருந்து தொடர் தாக்குதலில் ஈடுபடும் தீவிரவாத குழுக்களுக்கும் அவர்களுக்கு உதவும் பிரிவினைவாதிகளுக்கும் எதிரான நடவடிக்கைகளை மத்திய அரசு தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக காஷ்மீரில் உள்ள பிரிவினைவாத அமைப்பின் தலைவர் ஷபீர் ஷாவின் சொத்துக்களை முடக்கியுள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. ரவல்போரா பகுதியில் உள்ள சொத்துக்களை முடக்குவதற்கான உத்தரவை அமலாக்கத்துறை வழங்கியது. முடக்கி வைக்கப்பட்டுள்ள ஷபீர் ஷாவின் சொத்து மதிப்பு 26 லட்சம் ரூபாய் என்றும் தடை செய்யப்பட்ட ஜெய்ஷ் இ முகமது தீவிரவாத அமைப்பைச் சேர்ந்த முகமது அஸ்லாம் வானி என்பவருடன் இணைந்து ஷபீர் ஷா தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டு நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானில் உள்ள கர்தார்பூர் சீக்கிய குருத்வாராவிற்கு சாலை அமைக்கும் விவகாரத்தில் அந்நாட்டிடமிருந்து தெளிவான விளக்கங்கள் தேவை என்று இந்தியா தெரிவித்துள்ளது. கர்தார்பூரில் உள்ள புகழ்பெற்ற சீக்கிய குருத்வாராவிற்கு சாலை அமைக்கும் திட்டம் உருவாக்கப்பட்டு அது தொடர்பாக இரு நாட்டு அதிகாரிகளும் பலமுறை ஆலோசனை நடத்தினர். இது தொடர்பாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கர்தார்பூர் விவகாரத்தில் பாகிஸ்தான் அரசு தங்கள் தரப்பில் சர்ச்சைக்குரிய நபர்களை நியமித்துள்ளது என்றும் அதுகுறித்து அந்நாடு விளக்கமளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளது.
பாகிஸ்தானிடமிருந்து உரிய விளக்கங்கள் கிடைத்த பின் தொடர்ந்து இந்த விவகாரம் குறித்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே இருநாட்டு எல்லைகளிலும் தீர்க்கப்பட வேண்டிய விவகாரங்கள் குறித்து விவாதிக்க வல்லுநர் குழு கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவிலிருந்து கர்த்தார்பூர் சீக்கிய குருத்வாராவிற்கு செல்லும் பக்தர்களுக்கு பாகிஸ்தான் அரசு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் இந்த விவகாரம் மூலம் இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்ள தீவிரவாத அமைப்புகளுக்கு உதவி புரியக்கூடாது என்றும் பாகிஸ்தான் அரசிடம் இந்தியா திட்டவட்டமாக ஏற்கனவே தெரிவித்துள்ளது. கடந்த 1984ஆம் ஆண்டு சீக்கியர்களுக்கு எதிராக நடைபெற்ற வன்முறை சம்பவம் குறித்து விசாரணை நடத்தும் சிறப்பு விசாரணை குழுவுக்கு மேலும் 2 மாத காலம் அவகாசம் அளித்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. சீக்கியர்களுக்கு எதிராக நடைபெற்ற வன்முறை சம்பவம் குறித்து சிறப்பு புலனாய்வு குழு தனது விசாரணையை மேற்கொண்டு வருகிறது. சுமார் 186 வழக்குகள் விசாரிக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த வன்முறை சம்பவம் தொடர்பாக 50% விசாரணை முடிவடைந்துள்ளது என்று சிறப்பு புலனாய்வு குழு உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. மேற்கொண்டு விசாரணையை நடத்தும் பட்சத்தில் கால அவகாசம் தேவை என்ற புலனாய்வு அமைப்பின் கோரிக்கையை ஏற்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பாப்டே மற்றும் அப்துல் நசீர் அடங்கிய அமர்வு 2 மாத காலம் அவகாசம் வழங்கி உத்தரவு பிறப்பித்துள்ளது. கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் தில்லி உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி திங்ரா மற்றும் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி ரஜ்தீப் சிங் மற்றும் காவல்துறை அதிகாரி அபிஷேக் துலார் ஆகியோரை கொண்ட சிறப்பு புலனாய்வு குழுவை நியமித்தது குறிப்பிடத்தக்கது. இனி வருவது தேர்தல் செய்திகள். தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் 845 வேட்பாளர்களும் 18 சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் 269 வேட்பாளர்களும் களத்தில் உள்ளனர். வேட்புமனுவை திரும்பப் பெற கடைசி நாளான இன்று சுயேட்சைகள் பலர் வேட்புமனுக்களை திரும்பப் பெற்றுக் கொண்டனர். இதையடுத்து இறுதி வேட்பாளர் பட்டியலை அந்தந்த தொகுதி தேர்தல் அதிகாரிகள் வெளியிட்டனர். இதன்படி தமிழகத்தில் உள்ள 39 தொகுதிகளில் 845 பேர் களத்தில் உள்ளனர். அதிகபட்சமாக கரூர் தொகுதியில் 42 பேர் போட்டியிடுகின்றனர். அதற்கு அடுத்தபடியாக தென் சென்னையில் 40 பேர் களத்தில் உள்ளனர். சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள 18 தொகுதிகளில் 269 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். அஇஅதிமுக மற்றும் திமுக சார்பில் தலா 18 பேர் வீதம் 36 வேட்பாளர்களும், இதர கட்சிகளைச் சேர்ந்த 46 பேரும், சுயேட்சைகள் 187 பேரும் போட்டியிட உள்ளதாக தெரிகிறது. இதேபோன்று புதுச்சேரி உட்பட அடுத்த மாதம் 18ஆம் தேதி 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள அனைத்து தொகுதிகளிலும் இன்று இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. மக்களவைத் தேர்தலில் மக்கள் அளிக்கும் வாக்கு புதிய இந்தியாவை உருவாக்கும் வாக்கு என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தெலுங்கானா மாநிலம் மெஹபூப் நகரில் இன்று தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்து கொண்ட அவர் அடித்தட்டு மக்களின் வாழ்வாதாரத்திற்காக தாம் உண்மையாக உழைத்தேன் என்று குறிப்பிட்டார். கடந்த 5 ஆண்டுகளில் நாட்டில் குண்டுவெடிப்பு என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று தெரிவித்த அவர் தற்போது தீவிரவாத பாதிப்பு ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் மட்டுமே உள்ளது என்ற நிலைமை உருவாகியுள்ளதாக குறிப்பிட்டார். எதிர்க்கட்சிகள் தம்மீது நேரடியாகவும் மறைமுகமாகவும் தாக்குதல் நடத்திய போதிலும் மக்களின் ஆதரவோடு மக்களின் நலனுக்காக தாம் பாடுபட்டு வருவதாக கூறினார். தீவிரவாத அமைப்புகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும் ஆதரவு அளிப்போரின் கரங்கள் தமது அரசால் கட்டப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்ட பிரதமர் அடிப்படை வசதி முதல் விண்வெளி வரையிலான துறைகளில் தாம் அயராது உழைத்து வருவதாக கூறினார். देश भली भांति परिचित है। सिर्फ अपने परिवारों के लिए सोचने वाले ये लोग गरीब, दलित, वंचित, पीड़ित, शोषित का भला कभी नहीं कर सकते। மத்தியில் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மேற்குவங்க மாநிலம் மூலம் இந்தியாவிற்குள் ஊடுருபவர்கள் தடுத்து நிறுத்தப்படுவார்கள் என்று பிஜேபி தேசிய தலைவர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். மேற்குவங்க மாநிலம் அலிபுரதுவாரில் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்து கொண்ட அவர் தேசிய குடிமக்கள் பதிவேட்டு முறை மேற்குவங்க மாநிலத்தில் செயல்படுத்தப்படும் என்றார். மேற்குவங்க மாநிலத்தில் மீண்டும் ஜனநாயகத்தை கொண்டுவர நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தல் ஒரு காரணமாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். பாலக்கோட் விவகாரத்தில் எதிர்க்கட்சிகளின் விமர்சனம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள அமித்ஷா டோக்லாம் விவகாரத்தில் சீனாவிற்கும் தீவிரவாத செயல்களை ஊக்குவிக்கும் பாகிஸ்தானுக்கும் பதிலடி கொடுக்க பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு தகுந்த நடவடிக்கை எடுக்கும் என்றார்.
காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகள் மற்றும் ஏழைகளின் நலன் மேம்பட பாடுபடும் என்று ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். ஹரியானா மாநிலம் யமுனா நகரில் நடைபெற்ற பரிவர்தன் யாத்திரை என்ற நிகழ்ச்சி ஒன்றில் இன்று அவர் கலந்து கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர், நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தல் 2 மாறுபட்ட கருத்துக்கள் கொண்ட கட்சிகளுக்கு இடையேயான போட்டி என்று குறிப்பிட்டார். காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் குறைந்தபட்ச வருமான திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் விவசாயிகள் நலன், ஏழைகள் நலன் ஆகியவை மேம்படுத்துவதற்கு பாடுபடும் என்றும் ராகுல் காந்தி உறுதியளித்தார். हमने आपको हथियार दिए, कांग्रेस पार्टी के कार्यकर्ता जाइए, पोलिंग बूथ पर जाइए, हरियाणा को जोड़ने का काम कीजिए, सबको एक साथ लाने का काम कीजिए और यहाँ पे कांग्रेस पार्टी को जिताने का काम कीजिए. குறைந்தபட்ச ஓய்வூதியமாக 9,000 ரூபாய் வழங்கப்படும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தில்லியில் இன்று தேர்தல் அறிக்கையை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வெளியிட்டது. அதில் விவசாயிகளுக்கான கடன்கள் மொத்தமாக தள்ளுபடி செய்யப்படும் என்றும், விவசாய தொழிலாளர்களுக்கு தனிச்சட்டம், வேளாண்மை துறைக்கு தனி நிதிநிலை அறிக்கை என்று பல திட்டங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. மகாத்மா காந்தி வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் உறுதி செய்யப்பட்ட வேலை நாட்கள் 200 நாட்களாக அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும், அதற்கான ஊதியத்தை குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அந்த தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த தேர்தல் அறிக்கையை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் டி. ராஜா வெளியிட்டார். நாடாளுமன்ற முன்னாள் சபாநாயகர் மீரா குமார் மற்றும் பாலிவுட் நடிகை ஊர்மிளா ஆகியோரை வேட்பாளர்களாக காங்கிரஸ் கட்சி களமிறக்கியுள்ளது. காங்கிரஸ் கட்சி இதுவரை 305 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் ஒரு சில இடங்களில் வேட்பாளர்களை மாற்றியுள்ள காங்கிரஸ் கட்சி மும்பை வடக்கு நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக அண்மையில் காங்கிரஸில் இணைந்த திரைப்பட நடிகை ஊர்மிளா மடோன்கரை வேட்பாளராக அறிவித்துள்ளது. நாடாளுமன்ற முன்னாள் சபாநாயகர் மீரா குமார் பீகார் மாநில சசாராம் தொகுதியிலும், முன்னாள் பிஜேபி தலைவர் ஜஸ்வந்த் சிங்கின் மகன் மன்வேந்திரா ராஜஸ்தான் மாநிலம் பார்மர் தொகுதியிலும் போட்டியிடுவார்கள் என்று காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் மீது பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்குகள் குறித்து விளம்பரப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தின் ஆணையை பின்பற்றாத தேர்தல் ஆணையத்திற்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நாரிமன் மற்றும் வினித் சரண் ஆகியோர் மத்திய அரசுக்கும் தேர்தல் ஆணையத்திற்கும் அனுப்ப உத்தரவிட்டுள்ள நோட்டீஸில், உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தால் அதனை பின்பற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள மாட்டீர்களா என்று கேள்வி எழுப்பியுள்ளனர். தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்த பிறகு தங்கள் மீது நிலுவையில் இருக்கும் வழக்குகள் குறித்து நாளிதழ்கள் மூலம் விளம்பரப்படுத்த உத்தரவிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவு பிறப்பித்திருந்தது. இதை பின்பற்றாத தேர்தல் ஆணையத்தின் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது. இந்த விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் மத்திய அரசுக்கு நோட்டீஸ் அனுப்ப நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்துள்ளனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ಗ್ರಾಮದಲ್ಲೇ ಎಲ್ಲರೂ ಕದವ ಮೂಡಿನಾಂಗ ಮೀಸಕ್ಕಾರರ್ ನಾಚಿ ಮುತ್ತು ಮಟ್ಟು ಮೂಡಲೆ நாச்சி முத்துக்கு புரிய வையே, கழிப்பறைக்கு வழிய காட்டு, வழிய காட்டு, வழிய காட்டு. ஏ நாச்சி முத்து, இந்த கழிப்பறைய கட்டிடத்துல இருந்து வெளிய போகல பையன் 15 நிமிஷமா வெளிய வரல, அடக்க முடியல. ஒருத்தர் மட்டும் இல்ல, எல்லாரும் கதவை மூடி வைக்கணும். ஏன்னா ஒருத்தர் வெளியில போனாலும் எல்லா குழந்தைகளுக்கும் நோய் வந்துடும். உள்ள போ நாச்சி முத்து. கதவை மூடி வையுங்க எல்லாரும் தினமும் எப்பவும். இந்திய வீடுகளில் கழிப்பறை வந்தது, திறந்த வெளியில் போவது நின்றது. கதவை எப்பவும் மூடி வையுங்க. ஞாபகம் இருக்கட்டும், கழிப்பறையை பயன்படுத்தி அதை பராமரியுங்க. எல்லாரும் தினமும் எப்பவும். செய்திகள் தொடர்கின்றன. நாட்டில் பயங்கரவாதத்தையும் தீவிரவாதத்தையும் அழித்து மக்களை பாதுகாக்க மத்தியில் வலிமையான ஆட்சி அமைய வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதி அஇஅதிமுக வேட்பாளரை ஆதரித்து கீழ்பெண்ணாத்தூரில் இன்று அவர் வாக்கு சேகரித்தார். தொடர்ந்து பேசிய அவர், நாட்டில் பாதுகாப்பை உறுதி செய்ய நிலையான ஆட்சி அமைய வேண்டும் என்றும், அதற்கு நாட்டை பாதுகாக்கும் திறமையான பிரதமரை இந்த தேர்தல் மூலம் மக்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். தமிழக அரசு அறிவித்த 2000 ரூபாய் திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்றும், 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் 200 நாட்களாக அதிகரிக்கப்படும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார்.
தொடர்ந்து ஆரணி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட செஞ்சி பகுதியில் வேட்பாளரை ஆதரித்து பேசிய எடப்பாடி பழனிசாமி கல்விக்காக அஇஅதிமுக தொடர்ந்து பல்வேறு சீரிய திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார். உயர்ந்து நாட்டிலே முதலிடம் வைக்குது. 46.8% போத்துக்கு 46.8% படிக்கிறார். திமுக ஆட்சியில்தான் விவசாய கடன் 7,000 கோடி ரூபாய் தள்ளுபடி செய்யப்பட்டது என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கூறியிருக்கிறார். சிவகங்கையில் காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரம் செய்த அவர் திமுக ஆட்சியில்தான் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்பட்டது என்றும் விவசாய கடன்களை அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதி ரத்து செய்தார் என்றும் தெரிவித்தார். அதேபோல் காங்கிரஸ் ஆட்சியில் 60,000 கோடி ரூபாய் விவசாய கடனும் ரத்து செய்யப்பட்டது என்று கூறினார். ஆனால் பிஜேபி ஆட்சியில் கார்ப்பரேட் கம்பெனிகள் கடன்கள் தள்ளுபடி செய்யப்படுவதாக குறை கூறினார். காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி அறிவித்துள்ள ஆண்டுக்கு 72,000 ரூபாய், ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு உள்ளிட்ட அறிவிப்புகளுக்கு வரவேற்பு தெரிவித்த ஸ்டாலின், மத்தியில் புதிய ஆட்சி அமைந்ததும் கீழடியில் உள்ள தொல்பொருள் ஆய்வுக்கு நிதி ஒதுக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். கார்த்திக் சிதம்பரம் அவர்களை சிதம்பரம் அவர்களுடைய அருமை மகன் வாரிசாக நிற்கிறார் என்று சிலர் விமர்சனம் செய்யலாம். நான் அதற்கெல்லாம் ஒரே வரியில் பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வாரிசு அடிப்படையில் அல்ல, தகுதியின் அடிப்படையில் அவர் இன்றைக்கு வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் பிஜேபி மாநில தலைவரும் அத்தொகுதி வேட்பாளருமான தமிழிசை சவுந்தரராஜன் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். கோவில்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் வாக்கு சேகரித்த அவர் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய எந்த ஆலைகளையும் அனுமதிக்க மாட்டோம் என்றும் மக்கள் விருப்பத்திற்கு மாறாக ஒருபோதும் செயல்பட மாட்டோம் என்றும் தெரிவித்தார். தூத்துக்குடி மக்களின் அடிப்படை தேவையான வேலைவாய்ப்பு, குடிநீர் போன்றவற்றிற்கு ஆளும் கட்சியினர் முக்கியத்துவம் தரவில்லை என்று இத்தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளரும் அக்கட்சியின் மகளிர் அணி செயலாளருமான கனிமொழி குற்றம் சாட்டினார். தூத்துக்குடியில் குரூஸ் பர்னாந்தின் 89வது நினைவு நாளையொட்டி அவரது உருவச்சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின் அவர் இதனை தெரிவித்தார். தமிழகத்திற்கு தேவையான திட்டங்களை மத்திய அரசிடமிருந்து வாதாடி பெறுவோம் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளரை ஆதரித்து நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்து கொண்ட அவர் வரும் தேர்தலில் அஇஅதிமுக கூட்டணி முதலிடத்தை பிடிக்கும் என்று தெரிவித்தார். மேலும் திமுக தலைமையிலான அணியினர் முரண்பாடான கூட்டணி அமைத்துள்ளதாகவும் அவர் கூறினார். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். மக்கள் தீர்ப்பு 2019 பொதிகை தொலைக்காட்சியின் செய்தி பிரிவு வழங்கும் மக்களவைத் தேர்தல் சிறப்பு நிகழ்ச்சி. விரிவான செய்திகள், விளக்கங்கள், விவாதங்களுடன் தினமும் இரவு 7:30 மணி முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். மக்கள் தீர்ப்பு 2019. செய்திகள் தொடர்கின்றன. நெல்லையில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 8,39,000 ரூபாய் தேர்தல் பறக்கும் படையினரால் பறிமுதல் செய்யப்பட்டது. நெல்லை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட தாழையூத்து பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த காரை மறித்து சோதனை செய்தபோது உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்து செல்லப்பட்ட 8,39,780 ரூபாயை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இதற்கான உரிய ஆவணங்களை காண்பித்த பின்னர் பணத்தை பெற்றுச் செல்லுமாறும் அறிவுறுத்தியுள்ளனர். நூறு சதவீத வாக்குப்பதிவை வலியுறுத்தி தருமபுரியில் மாணவிகளின் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. தருமபுரி மாவட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் 100% வாக்குப்பதிவு வேண்டும் என்ற கோரிக்கையுடன் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. இதில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் 1000க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட பேரணியை மாவட்ட ஆட்சியர் துவங்கி வைத்தார். இந்த பேரணியில் வாக்கை விற்பனை செய்யக்கூடாது என்றும் நேர்மையான முறையில் சந்திக்க வேண்டும் என்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை மாணவிகள் ஏந்திச் சென்றனர்.
வாக்களிப்பதன் அவசியத்தை வலியுறுத்தி நாமக்கல்லில் மாற்றுத்திறனாளிகளின் விழிப்புணர்வு பேரணியில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அனைவரும் வாக்களிக்க வேண்டும், வாக்குக்கு பணம் தரக்கூடாது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற்ற இந்த பேரணியை மாவட்ட ஆட்சியர் ஆசியா மரியம் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். 3 சக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நல்லிப்பாளையம், திருச்செங்கோடு சாலை உள்ளிட்ட முக்கிய சாலைகளின் வழியே நடைபெற்றது. அப்போது வாக்குச்சாவடிகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு போதுமான வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளது என்பது உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய பதாகைகளும் இந்த பேரணியில் எடுத்துச் செல்லப்பட்டன. அடுத்து வருவது விரைவுச் செய்திகள். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை தொடர்பான வழக்குகள் சிபிஐ வசம் ஒப்படைப்பதற்கு உரிய பணிகள் நடைபெற்று வருவதாக தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. பொள்ளாச்சி வன்கொடுமை சம்பவம் தொடர்பான வழக்கு தமிழக அரசின் சிபிசிஐடி பிரிவிலிருந்து சிபிஐக்கு மாற்றப்பட்டது. இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்ட பின்னரும் சிபிசிஐடி பிரிவினர் தொடர்ந்து விசாரிப்பதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. அப்போது சிபிஐயிடம் இந்த வழக்கை ஒப்படைப்பதற்கான அரசாணை பிறப்பிக்கப்பட்ட நிலையில் விசாரணை எப்பொழுது தொடங்கப்படும் என்று நீதிபதி எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அரசு வழக்கறிஞர் அதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் சிபிஐ அமைப்பு விசாரணையை தொடங்கும் வரை சிபிசிஐடி பிரிவினர் இந்த வழக்கை விசாரிப்பார்கள் என்றும் தெரிவித்தனர். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை வனப்பகுதியில் ஏற்பட்ட காட்டுத் தீயை அணைக்க தீயணைப்பு வீரர்கள் தீவிரமாக போராடி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை மற்றும் அதன் அடிவார பகுதிகளில் உள்ள காடுகளில் நேற்றிரவு திடீர் காட்டுத்தீ பரவியது. இதனால் சுமார் 200 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டிருந்த பயிர்கள் தீயில் கருகி சேதமடைந்தன. தகவல் அறிந்த நாமக்கல், சேலம், ஈரோடு மாவட்டங்களைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். 90% தீ அணைக்கப்பட்ட நிலையில் கொல்லிமலைக்கு சுற்றுலா பயணிகளுக்கு 2 நாள் தடை விதிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து தீ மேலும் பரவாமல் கண்காணிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக நாமக்கல் மாவட்ட வன அலுவலர் காஞ்சனா தெரிவித்துள்ளார். சாரதா சிட்பண்ட் முறைகேடு வழக்கில் தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் வழங்கியுள்ளது. பல கோடி ரூபாய் முறைகேடு நடந்ததாக கூறப்படும் சாரதா நிதி நிறுவன மோசடி வழக்கை சிபிஐ விசாரித்து வருகிறது. இந்த நிலையில் உச்சநீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்த சிபிஐ இந்த வழக்கில் அடுத்த கட்ட விசாரணைக்கு தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனங்களை அணுகியதாகவும் அவை முறையான உதவிகளை செய்ய மறுப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. இதனைத் தொடர்ந்து இந்த விவகாரம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கு நோட்டீஸ் வழங்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. லண்டனில் கைது செய்யப்பட்டுள்ள வைர வியாபாரி நீரவ் மோடி லண்டன் நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். பஞ்சாப் நேஷனல் வங்கியில் 13,500 கோடி ரூபாய் மோசடி செய்துவிட்டு லண்டனில் தலைமறைவான வைர வியாபாரி நீரவ் மோடி பிரிட்டன் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார். அவரை இந்தியா கொண்டு வந்து விசாரணை நடத்த சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறையினர் நடவடிக்கைகள் மேற்கொண்டு வரும் நிலையில் சிறையில் உள்ள நீரவ் மோடியை வெஸ்ட்மினிஸ்டர் நீதிமன்றத்தில் இன்று காவல்துறையினர் ஆஜர்படுத்த உள்ளனர். இந்நிலையில் அவர் ஜாமீன் கேட்டு மனு கொடுக்க இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டா அருகே லாரி மீது பேருந்து மோதிய விபத்தில் 8 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். கிரேட்டர் நொய்டா தேசிய நெடுஞ்சாலையில் 20 பயணிகளுடன் தனியார் பேருந்தொன்று சென்று கொண்டிருந்தது. திடீரென்று முன்னே சென்று கொண்டிருந்த லாரி மீது பேருந்து மோதி விபத்துக்குள்ளானதில் பேருந்தில் பயணம் செய்த 8 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் படுகாயமடைந்த 20 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அடுத்து வருவது உலகச் செய்திகள். வெனிசுலாவில் அந்நாட்டு எதிர்க்கட்சித் தலைவர் ஜுவான் குவைடோ பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள 15 வருடத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. வெனிசுலா அதிபர் மதுரோவுக்கு நாளுக்கு நாள் எதிர்ப்பு வலுத்து வரும் நிலையில் வெனிசுலா எதிர்க்கட்சித் தலைவரான ஜுவான் குவைடோ இடைக்கால அதிபராக தம்மை அறிவித்துக் கொண்டார். அவருக்கு அமெரிக்கா உள்ளிட்ட 50 நாடுகளின் ஆதரவு இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்நிலையில் அந்நாட்டு நிதி அதிகார தலைவரான அமராசோ ஜுவான் குவைடோ 15 ஆண்டுகளுக்கு பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள தடை செய்யப்பட்டுள்ளார் என்று அறிவித்துள்ளார். இதற்கு பதிலளித்துள்ள குவைடோ வெனிசுலா அரசின் இந்த அறிவிப்பு தம்மை கட்டுப்படுத்தாது என்று குறிப்பிட்டுள்ளார். ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டன் வெளியேறுவது தொடர்பான பிரதமர் தெரசா மேவின் ஒப்பந்த வரைவு இன்று அந்நாட்டின் நாடாளுமன்றத்தில் ஓட்டெடுப்புக்கு விடப்பட்டுள்ளது. பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் இதற்கு ஒப்புதல் கிடைத்தால் ஏற்கனவே திட்டமிட்டதை விட விரைவாக தாம் பதவி விலகப் போவதாக தெரசா மே கூறியுள்ளார்.
ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டன் விலகுவது தொடர்பாக இரண்டாவது கட்ட பேச்சுவார்த்தைக்கும் புதிய அணுகுமுறைக்கும் புதிய தலைமை பொறுப்பேற்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். கடந்த மாதம் 22ஆம் தேதி கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் பதவியிலிருந்து விலகி அடுத்த பிரதமரை தேர்ந்தெடுக்கும் வரை மட்டுமே பிரதமர் பதவியில் நீடிப்பேன் என்று தெரசா மே அறிவித்திருந்தார். முன்னதாக நேற்று பிரெக்சிட் தொடர்பான 8 யோசனைகளை முன்வைத்து பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்ட தீர்மானங்கள் பெரும்பான்மை உறுப்பினர்களின் ஆதரவோடு நிராகரிக்கப்பட்டது. இந்த நிலையில் இன்று 3வது முறையாக வாக்குப்பதிவுக்கு பிரிட்டன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தயாராகி வருகின்றனர். இதன் மூலம் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டன் வெளியேறுமா என்ற நீண்டகால கேள்விக்கு விடை கிடைத்துவிடும். பங்களாதேஷில் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை 25ஆக உயர்ந்துள்ளது. தலைநகர் டாக்காவில் உள்ள பனானி பகுதியில் 22 தளங்கள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இதில் அந்த கட்டிடத்தில் குடியிருக்கும் பொதுமக்கள் மற்றும் கடைகளில் பணிபுரிவோர் சிக்கிக் கொண்டனர். மளமளவென்று தீ அருகிலுள்ள கட்டிடங்களுக்கும் பரவியது. தீ விபத்தை அறிந்ததும் அச்சத்தில் இருந்த மக்கள் மேல் தளங்களிலிருந்தும் கீழே குதித்து தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள போராடினர். இந்த விபத்தில் 19 பேர் உடனடியாக உயிரிழந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சிகிச்சை பலனின்றி மேலும் பலர் உயிரிழந்தனர். இதனையடுத்து அவர்களின் எண்ணிக்கை 25ஆக உயர்ந்தது. மீட்புப் பணிகள் அங்கு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இனி வருவது வணிகச் செய்திகள். பங்குச்சந்தைகள் இன்று ஏற்றத்துடன் தொடங்கின. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் 127 புள்ளிகள் அதிகரித்து 38,673 புள்ளிகளாக உள்ளது. தேசிய பங்குச்சந்தையான நிப்டியும் 54 புள்ளிகள் அதிகரித்து 11,624 புள்ளிகளாக உள்ளது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 13 காசுகள் அதிகரித்து 69 ரூபாய் 21 காசாக உள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரன் ஒன்றுக்கு 24,200 ரூபாயாக உள்ளது. 1 கிராம் தங்கத்தின் விலை 3,025 ரூபாய்க்கு விற்பனையானது. வெள்ளியின் விலை 1 கிலோ 40,300 ரூபாயாகவும் 1 கிராம் 40 ரூபாய் 30 காசாக இருந்தது. சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 75 ரூபாய் 62 காசாகவும் டீசல் விலை 70 ரூபாய் 5 காசாகவும் உள்ளது. இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். ஹைதராபாத்தில் இன்றிரவு 8 மணிக்கு தொடங்கும் IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் ஹைதராபாத் அணிகள் மோதுகின்றன. பெங்களூருவில் நேற்று நடைபெற்ற பரபரப்பான ஆட்டத்தில் மும்பை அணி 6 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இப்போட்டியில் முதலில் பேட் செய்த மும்பை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 187 ரன் எடுத்தது. 188 ரன் என்ற வெற்றி இலக்குடன் பின்னர் விளையாடிய பெங்களூரு அணி 5 விக்கெட் இழப்பிற்கு 181 ரன் எடுத்து தோல்வியடைந்தது. மலேசியாவில் நடைபெறும் சுல்தான் அஸ்லான் ஷா கோப்பை ஹாக்கி போட்டித் தொடரில் 10-0 என்ற கோல் கணக்கில் போலந்தை வென்று இந்திய அணி அபார வெற்றி பெற்றது. ஹிப்போ நகரில் நடைபெற்ற கடைசி லீக் ஆட்டத்தில் இந்திய அணி போலந்து அணியை எதிர்கொண்டது. இதில் முதல் பகுதியில் 6-0 என்று முன்னணியில் இருந்த இந்திய அணி இரண்டாம் பாதியிலும் மேலும் 4 கோல்கள் போட்டு 10-0 என்ற கோல் கணக்கில் போலந்து அணியை வீழ்த்தியது. இதன் மூலம் இந்த போட்டித் தொடரில் இந்திய அணியின் ஆதிக்கம் தொடர்ந்து முன்னிலையில் உள்ளது. நாளை இப்போ நகரில் நடைபெறவுள்ள இறுதிப் போட்டியில் இந்தியாவும் தென்கொரியாவும் மோதவுள்ளன. இனி வருவது வானிலை செய்திகள்.
தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வறண்ட வானிலையே காணப்படும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சேலம், திருத்தணி ஆகிய இடங்களில் அதிகபட்சமாக 41 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகியுள்ளது. வேலூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, கரூர், திண்டுக்கல், மதுரை ஆகிய இடங்களில் இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி கூடுதலாக வெப்பம் இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை ஒரு சில இடங்களில் அதிகாலை நேரங்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலையாக 36 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா பொலிவியா இடையேயான உறவில் இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாள். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த். மக்களவைக்கு 2ஆம் கட்ட தேர்தல் நடைபெறும் 97 தொகுதிகளுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியீடு. மக்களவைத் தேர்தலில் மக்கள் அளிக்கும் வாக்கு புதிய இந்தியாவை உருவாக்கும் வாக்கு. பிரதமர் நரேந்திர மோடி. காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகள் மற்றும் ஏழைகளின் நலன் மேம்பட பாடுபடும். ராகுல் காந்தி. மக்களை பாதுகாக்க மத்தியில் வலிமையான ஆட்சி அமைய வேண்டும். எடப்பாடி பழனிசாமி. திமுக ஆட்சியில்தான் விவசாய கடன் 7000 கோடி ரூபாய் தள்ளுபடி செய்யப்பட்டது. மு.க. ஸ்டாலின். சுல்தான் அஸ்லான் ஷா கோப்பை ஹாக்கி போட்டி போலந்தை வென்றது இந்தியா. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DD நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. வணக்கம்.